ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க முடியும் நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நெனச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசோமெட்ரிக்ல இந்த குடுத்திருக்க கிவன் டயகிராம் நம்ம எப்படி சாஃப்ட்வேர்ல டிரா பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நான் நெறைய வீடியோஸ் ஐசோமெட்ரிக் ரிலேட்டடா 2, 3 வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, நார்மலா இப்படி நார்மல் பேசிக் வீடியோஸ்லாம் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ, இப்ப இந்த ஐசோமெட்ரிக் டயகிராம் நம்ம எப்படி டிரா பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துக்கிறோம். யூனிட் லிமிட்ஸ்லாம் எப்படி செட் பண்ணணும், டிராஃப்டிங் செட்டிங் எப்படி மாத்தணும்ன்ற எல்லாமே நான் என்னோட போன வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ, உங்களுக்கு அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட போன வீடியோஸ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ, இப்போ இந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள் டயகிராம் தான். நீங்க அந்த 2 ஐசோமெட்ரிக் டயகிராம் பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஐசோமெட்ரிக் டயகிராம்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ, இப்ப இந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கியூப் இருக்கு. அதுக்கான சைட்ல லென்த் பார்த்தீங்கன்னா 25 இது 50 ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இங்கருந்து நான் என்ன பண்றேன், 25க்கு நான் என்ன பண்றேன், ஒரு லைன போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றேன், டைரக்ஷன் சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு இங்க 50 அதே மாரி மறுபடியும் டைரக்ஷன சேஞ்ச் பண்றேன். இந்த சைடு 25 மறுபடியும் அங்கருந்து இங்க பார்த்தீங்கன்னா 50 எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழ இப்ப எவ்வளோ இது லென்த் பார்த்தீங்கன்னா அதுவும் 50 தான். டயகிராம்ல குடுக்கல. பட் அதுவும் என்னன்னா 50 தான். ஸோ இங்க இருந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு F5 கீ, கீழ 50 அதுக்கப்புறம் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி இந்த சைடும் 50 தான். மறுபடியும் மேலயும் 50 தான். அதே மாரி என்ன பண்ணுங்க, இங்க இருந்து கீழயும் 50 இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த கியூப் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க டிரா பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க என்ன பண்ணுங்க, இங்கேயும் அதே மாரி தான் குடுத்துருக்காங்க. பட் இது இங்க இருந்து இது ஃபுல் லென்த் 50 குடுத்துருக்காங்க. பட் சேம் விட்த் சேம் தான். பட் இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, அந்த இது 30 குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இந்த சென்டர் பார்ட்ல இருந்து வருதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுல சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அது நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நம்ம ஹாஃபா பிரிக்கிறோம் இந்த மாரி. இந்த மாரி நம்ம ஹாஃபா பிரிச்சோம்னா, நமக்கு என்னன்னா நமக்கான சென்டர் பாயிண்ட் நமக்கு என்ன ஆகும்னா, ஈஸியா கிடைக்கும். ஸோ, இப்போ இதுதான் என்னன்னா, சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ட பேஸ் ஆரிஜினா வச்சு தான் நமக்கு இந்த கியூப் ஆர் ஸ்கொயர நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க. ஸோ, இப்போ இத நம்ம எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கான அதாவது இங்கிருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 30 அதாவது இது 30 அதாவது இப்ப எப்படி இது 50ன்னா இது 50ஆ இருக்கும்னு நம்ம சொன்னோமோ, அதே மாரி இது 30ன்னா சேம். ஸோ, நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஒரு லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், இங்கருந்து மேல 15க்கு ஒரு லைன நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் டிரா மட்டும் பண்றேன். அது டிரா பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 2 லைனையும் நான் என்ன பண்றேன், டெலீட் பண்ணிடுறேன். அதாவது என்ன அர்த்தம்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து 15னா என்ன அர்த்தம்னா இப்ப இங்கருந்து 15 அதாவது மொத்தமா 30 அப்ப சென்டர் பாயிண்ட்லேருந்து மேல 15 கீழ 15னா நமக்கு என்னன்னா 30ன்றது கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அதே தான் சேம் ப்ரொசீஜர். இங்கருந்து நான் என்ன பண்றேன், அதே 15 அதே மாரி இந்த சைடு 30 நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிடுறேன். சிம்பிள். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், இங்க வரைஞ்சுட்டேன். எப்படின்னா இங்கருந்து இது 15, 30 நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியலனா ஒரு தடவ ரிவைண்ட் மட்டும் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கான டிஸ்டன்ஸ் சேம் 25 தான். டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 25 இந்த சைடு 30 இது 25 டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழ 30, 25, 30 அதே மாரி இந்த கியூபையும் என்ன பண்ணீங்க, நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த சென்டர் லைன் எனக்கு தேவையில்லன்றனால நான் என்ன பண்ட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கியூப் இருக்கு, இங்க ஒரு கியூப் இருக்கு. டயகிராமேட்டிக்கா ரெப்ரசன்ட் பண்ணி ப்ரொசீஜர் வைஸ் டிரா பண்ணணும்னா இப்படி தான் டிரா பண்ணணும். இதே மாரி டிரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இப்போ எனக்கு இப்பவே நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையில்லாதது ஆக்சுவலா தேவையில்லாதது இல்ல. நமக்கு இந்த சைட் வியூல இருந்து இப்படி பார்க்கும்போது நமக்கு எது எதெல்லாம் தெரியுமோ, நான் என்ன பண்றேன், அத மட்டும் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன்னா ட்ரிம் பண்ணிடுறேன். இப்ப அத ட்ரிம் பண்றது இப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அத ட்ரிம் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ட்ரிம் கமாண்ட் அது நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ டிஆர் என்டர் எனக்கு இந்த போர்ஷன்ஸ் நான் இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன்.
இப்ப ட்ரிம் பண்ணிட்டு எனக்கு டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இப்போ எனக்கு வந்து இங்கருந்து இது வந்து இருக்கு. இந்த கியூபுக்கு பேக் சைட்ல பிஹைண்ட்ல இருக்கிறது தான் வந்து இதுக்கான அர்த்தம். இப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இதே மாரி தான். சேம் ப்ரொசீஜர் தான். பட் இங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஐசோ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 30 வரையணும். அதுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா, அதே சேம் ப்ரொசீஜர். நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கருந்து நான் என்ன பண்றேன், இப்படி ஒரு லைன் எல்லாமே வந்து அசம்ப்ஷன் தான். அதாவது நான் கரெக்ட்டா வந்து பை மெஷர்மென்ட்ல தான் நான் என்ன பண்றேன் வரையறேன். வரைஞ்சிட்டு, இப்போ எனக்கு இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டா வச்சு நான் என்ன பண்ணணும், ஒரு ஐசோ சர்க்கிள் வரையணும். அதாவது நான் ஏன் ஐசோ சர்க்கிள் சொல்றேன்னா, நார்மலா நான் இப்போ ஒரு சர்க்கிள ஆஃப் டயாமீட்டர் இங்க 13 நான் இப்படி வச்சு நான் இங்க 13 வரைஞ்சேன்னா, எனக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் வியூ தான் கிடைக்கும். அதாவது இந்த சர்க்கிள் நான் இங்க வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்படி வரைஞ்சீங்கன்னா, நம்ம நார்மலா டயகிராம் வரையும்போது எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கும். இது வந்து ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஐசோ சர்க்கிள் வரையணும். ஸோ இஎல் என்டர் இதுல ஐசோ சர்க்கிள். ஐசோ சர்க்கிள்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்த பேஸ் பாயிண்ட்டா வச்சு, இது வந்து டயாமீட்டர் 30. ஸோ நான் என்ன பண்றேன், ரேடியஸ் 15க்கு நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். அவ்வளோதான். இப்போ என்டர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த லைனையும், இந்த லைனையும் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் டெலீட் பண்ணிறேன். ஜஸ்ட் டெலீட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ள வந்து இந்த சர்க்கிள் இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் ட்ரிம் பண்ற வேலைலாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து நமக்கு வந்து 70 தள்ளி இதே மாரி இப்படி வரையணும். ஸோ அது எப்படி வரையலாம்னா, ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இது சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்லேருந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு F5. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணி இத ஃபினிஷ் பண்றேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதே சேம் சர்க்கிள் தான் வந்து எனக்கு அங்க வரணும். ஸோ நான் என்ன பண்றேன், காப்பி செலக்ஷன். நான் என்ன பண்றேன், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் நான் என்ன பண்றேன், காப்பி செலக்ஷன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து டயகிராம்ல பாருங்க, நமக்கு இந்த சென்டர் லைன் எதுவுமே தெரியல. ஜஸ்ட் வந்து இங்க இருந்து ஒரு லைன், இங்க இருந்து ஒரு லைன். அதுதான். அது வந்து என்னன்னா குவாட்ரண்ட் லைன் தான். அது ஈஸியா ஜாயின் பண்ணி இங்க பாருங்க குவாட்ரண்ட்டா? இங்க இருந்து இந்த குவாட்ரண்ட் 70. அதே மாரி நம்ம என்ன பண்ணலாம், சேம் லைன் இங்க இருந்து குவாட்ரண்ட் 70. இங்க வந்து நம்ம முடிச்சுட்டோம். இப்போ எனக்கு வந்து நமக்கு எது எதெல்லாம் டயகிராம்ல வந்து தேவை இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த அதாவது இந்த சிலிண்டருக்கு கீழ இருந்து நமக்கு எதுவுமே வந்து தெரியல. இந்த போர்ஷன் எல்லாமே இன்க்ளூடிங் இந்த சிலிண்டரோட இன்னர் சர்க்கிள், அந்த அவுட்டர் சர்க்கிள் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிடணும், இன்னர் பார்ட்ல இருக்கிறது முதற்கொண்டு நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ ட்ரிம் ட்ரிம் கமாண்ட் தான் நமக்கு எப்பவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட்டே. இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு, இது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணிட்டு, எனக்கு இந்த லைன் வேண்டாம், இந்த லைனே தேவையில்லன்றனால நம்ம என்ன பண்றோம், இத டெலீட் பண்ணிர்றோம். ஸோ இப்ப டயகிராம பாருங்க. நமக்கு இப்ப டயகிராம பார்த்து நீங்க வந்து ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்ட்டா வரைஞ்சிருக்கோம். இங்க பாருங்க. இது இந்த கியூப வரைஞ்சு நம்ம அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிட்டோம் அப்பவே. அதுக்கப்புறம் இந்த கியூபும் வரைஞ்சு நமக்கு தேவையில்லாத ட்ரிம் பண்ணிட்டோம். அதாவது நீங்க வரையும்போதே நீங்க அத அத அப்பப்போ ரிமூவ் கடைசியாவும் பண்ணலாம். உங்களுக்கு வரையும்போது அத அத அப்பப்போ நீங்க கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு டயகிராம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்து நம்ம கடைசியா வரைஞ்சிருக்கோம். அதுக்கான வேலைகள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சுட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த AutoCADல வந்து இந்த ஐசோமெட்ரிக் டிராவிங் வந்து ஒன் ஆஃப் த ஈசியஸ்ட் டயகிராம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து புடிச்சிருந்தா வந்து லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வேற எப்படிலாம் வீடியோஸ் போடலான்றது வந்து சொல்லுங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். டாடா, பை பை. சி யூ.